ஒரு 50-60 ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது. நீ கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு சொல்றேன், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு. வந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வச்சுங்க. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா, வையம் இதை ஏற்குமா. நாகேஸ்வராவும் சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு. நினைச்சு பாருங்க, கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன். இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. ஒரு 40 ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு? லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்திருக்கு. கர்ப்பமாகாத வரைக்கும் கற்புக்கு இழுக்கில்லை வந்திருக்கு. கல்யாணமாக முன்னே கையை தொடலாகுமா? இவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க 300 பக்கம் எழுதலாம். நான் 3 மணி நேரம் பேசுவேன். தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு. சென்சார்ல அன்னைக்கு சென்சார்ல இதை கட் பண்ணுங்க. நாங்க சென்சார் போர்டுல என்ன தெரியுமா, டி.ஆர். ராஜகுமாரிய தூண்ல கட்டி வச்சிருப்பாங்க. கயிறு ஊடும்பாக போயிட்டு இருக்கோம். அந்த கயிறுல ஒரு கயிறு அந்த அம்மாவின் மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது. அது ரொம்ப செக்ஸியா இருக்கு. அந்த கயிற்றை எடுத்தது மார்பை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்ஸியா இருக்கு. தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா இருக்கு. வயிற்றுல கட்டுங்க, இல்லைன்னா கழுத்துல கட்டுங்க ஒரு கயிறு, நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார். எங்க இருக்கு இன்னைக்கு? 40-50 வருஷம். இந்த 50 வருஷம், இந்த 200 ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை.